வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷனருக்கு வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னாக்கா இன்றைக்கி டேட்லேயுமே ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆன பிறகு அவங்க சரியான முறையில் அவங்களோட ஸ்பார்ஸ் அக்கௌண்ட்டை வந்து ஹேண்ட்லிங் பண்ணாதனால அவங்களோட பென்ஷன் வந்து ஒரு சிலருக்கெல்லாம் ஜனவரி மாதத்துலேருந்தே ஸ்டாப் ஆகிட்டுருக்கு. அவங்கெல்லாம் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஏன் மூலிமா இன்றைக்கி டேட்டில் வேலை பண்ணவங்களுக்கு வந்து 2 பேருக்கு வந்து பென்ஷன் வந்து வந்தாச்சு. ஸோ அவங்களோட ஆதார்லையும் சரி ஸ்பார்ஸ் பிபிஎல்லையும் சரி நேம் வந்து மிஸ்மேட்சாக இருக்கும்போது அவங்களோட பென்ஷன் வந்து வந்திருக்கு. ஸோ அது வந்து எப்படி வந்தாச்சு, நீங்கள் வந்து இந்த மாதிரி பென்ஷன் வராமல் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் எந்தெந்த வழிமுறையில் உங்களோட பென்ஷன் வந்து வாங்கிறதுக்காக முயற்சி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபேமிலி பென்ஷனர் மட்டும் இல்லாமல் நீங்கள் சர்வீஸ் பென்ஷனராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பென்ஷன் வரலை அப்படின்னாலும் உங்களுக்கு இதே கண்டிஷன் தான். இங்கே ஏன் நம்ம வந்து ஃபேமிலி பென்ஷன் குறிப்பாக சொல்கிறோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஸ்பார்ஸ்னால் என்ன, பென்ஷன் ரிலேட்டடாக அவங்க வந்து என்ன வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறனால நம்ம வந்து இங்கே ஃபேமிலி பென்ஷனர் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். சர்வீஸ் பென்ஷனருக்குமே உங்களோட ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்களும் இதே வழிமுறையில் அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது. ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகலை அப்படின்னாக்கா நீங்கள் உங்களோட சிபிபிசிலையோ இல்லை டிபிடிஓலையோ எந்த பிடிஓ மூலிமா நீங்கள் வந்து பென்ஷன் வாங்குறீங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து டைரெக்டாக கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேம் மிஸ்மேட்ச், இது வந்து ஸ்பார்ஸ் பிபிஓலையும் சரி அதே போல் உங்களோட ஆதார்லேயும் சரி. ஏன்னா நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது ஆதார்லேயும் ஸ்பார்ஸ் பிபிஓலையும் நேம் வந்து வேறுபட்டிருக்கு அப்படின்னாக்கா உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து அக்செப்ட் ஆகாது இருந்திருக்கும். ஸோ அது வந்து பேர் மிஸ்மேட்ச் இருக்கிறதுனால இல்லை, உங்களோட ஸ்பார்ஸ் பிபிஓ நம்பரும் ஆதார் நம்பரும் லிங்க் ஆகாதனால தான் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து ஸ்பார்ஸில் அப்டேட் ஆகாது இருந்திருக்கும். அது வந்து நேம் மிஸ்மேட்சாக இருக்குது இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்றதுனால அங்கே வந்து உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிருக்காது, நீங்கள் லிங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதே போல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க 2 பிபிஓ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, ஒன்றுத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கணவர் பேரோட அவங்க பேர் அவங்க நேமை கூட கணவர் பேர் வந்து சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இதில் 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டையும் வந்து பார்த்துருக்கீங்க. அவங்களே வந்து நம்மளோட ஒய்டி மெம்பர்ஸில் ஜாயின் ஆகிட்டு அவங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நேம் மிஸ்மேட்ச் இருந்தாலும் சரி ஸ்பெல்லிங் இருந்தாலும் சரி ஆதார் கார்டு வந்து அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது வந்து அப்டேட் ஆகிடுது. ஆனால் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ சொன்னோம் 4லேருந்து 5 நாள் ஒர்க்கிங் டேஸில் வந்து இது அப்டேட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 25 நாளுக்கு மேலேயே ஆகிடுச்சு இவங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு. ஸோ ஒருத்தருக்கு வந்து நம்ம சிபிகிராமலுமே கிரீவன்ஸ் போட்டு தான் இது வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நேம் மிஸ்மேட்சாக இருக்குது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, ஆதாருக்கும் ஸ்பார்ஸ் பிபிஓக்கும் லிங்க் ஆகாது இருக்குது, ஆதார் நம்பர் லிங்க் ஆகாது இருக்குது ஸ்பார்ஸ் பிபிஓ கூடனாக்கா நீங்கள் லிங்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அது கண்டிப்பாக ஆகும் இந்த வழிமுறையில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷனரோட டேட் ஆஃப் பர்த் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இல்லை மிஸ்ஸிங் ஆகிருக்கு அப்படின்னாக்கா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து எப்போ உங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 80 வயசுக்கு மேலே அந்த அடிஷனல் பென்ஷன் வரும்போது மட்டும்தான் இந்த டேட் ஆஃப் பர்த்தோட ப்ராப்ளம் வரும். மற்றபடி நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போதோ இல்லை இப்போ கரண்ட்டில் பென்ஷன் வாங்கிறதுக்கோ டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக வராது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்டிங் இருக்கிற அரியரும் சரி அதே போல் பென்ஷனும் சரி 2மே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ இப்போ ORP3யோட அரியர் கொடுத்த அந்த அமௌண்ட்டு பாருங்கள், இவங்களுக்கு பென்ஷன் கிரெடிட் ஆன அமௌண்ட்டை வந்து பாருங்கள். ஸோ இவங்க லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்காம அந்த எந்த ஒரு மாதம் வந்து அவங்களுக்கு பென்ஷன் வராமல் இருந்தாச்சு அந்த அமௌண்ட்டும் ORP3 அமௌண்ட்டும் 2மே சேர்ந்து ஒரே அரியரில் வந்து லம்சம் அமௌண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு மாதம் பென்ஷன் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிபிகிராமல் கிரீவன்ஸ் போட்டதுக்கு அவங்களுக்கு வந்து ரிப்ளையும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லம்சம் அமௌண்ட்டில் டேட்டா ஷீட் வந்து கொடுக்குறாங்க ஸ்பார்ஸ் பென்ஷன் ஸ்லிப்போட அப்படின்னாக்கா அதில் வந்து உங்களுக்கு எதுக்காக வந்து இந்த லம்சம் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, லம்சம் அமௌண்ட்டோட அந்த கால்குலேஷன் ஷீட்டில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு கிரெடிட் ஆனது எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஸோ நீங்கள் வந்து சரியான முறையில் அதை செக் பண்ணுங்கள். இவங்களுக்கு வந்து ஏற்கனவே கொடுத்தாச்சு. ஸோ மறுபடியும் வந்து சிபிகிராமில் போட்டதுக்கு அந்த ரிப்ளை வந்திருக்கு. ஜனவரிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு வந்து பென்ஷன் வரலை அப்படின்னாக்கா அந்த 2 மாத அரியரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லம்சமாக சேர்ந்து வந்திருக்கும். ORP3 ரிவிஷன் ஆகலாலும் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சேர்ந்து வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி யாருக்காவது கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா உங்களோட அமௌண்ட் வந்து கரெக்டாக வந்திருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிவிட்டு நீங்கள் சிபிகிராமில் வந்து கிரீவன்ஸ் போடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆதாரையும் ஸ்பார்ஸ் பிபிஓவையும் நீங்கள் வந்து லிங்க் பண்ணுங்கள். ஸோ எது வரைக்கும் நீங்கள் வந்து லிங்க் பண்ணலையோ அது வரைக்கும் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் நீங்கள் எத்தனை முறை கொடுத்தாலும் சரி அக்செப்ட் ஆகாது. ஏன்னா ஆதார் பேஸஸில் தான் நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க. உங்களோட ஆதார் எந்த பிபிஓ கூட லிங்க் ஆகிருக்கோ அந்த பிபிஓக்கு தான் நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும். ஏன்னா இங்கே வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயோமெட்ரிக் டிவைஸ் வந்து வைக்கும் போதும் ஆதார் நம்பர் போட்டு தான் நம்ம வந்து ஓடிபி வச்சு லாகின் பண்ணுறோம். அதே போல் ஜீவன் பிரமாணில் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் நம்பர் போட்டு தான் நம்ம வந்து ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் மூலிமா நம்ம வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து மெயின் இப்போ என்னன்னாக்கா
யாரோட ஆதாரெல்லாம் ஸ்பார்ஸ் பிபிஓ கூட லிங்க் ஆகாது இருக்கோ அதை வந்து லிங்க் பண்ணுங்கள். லிங்க் ஆகிறதுக்கான ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து முன்னாடியே சொல்லியாச்சு. உங்களோட நேம் வந்து மிஸ்மேட்சாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்தாலும் சரி, மிஸ்மேட்ச்னாக்கா கணவர் பேராக கூட உங்களோட பேர் வந்து சேர்ந்துருக்கு அந்த மாதிரி, இல்லை வேறு பேரே வந்து மாறி இருக்குனாக்கா அங்கே வந்து மேபி கரெக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் கணவன் பேரை கூட உங்கள் பேர் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னாக்கா இங்கே வந்து அக்செப்டபுளாக தான் இருந்திருக்கு நம்ம பண்ண 2 கேஸ்லையுமே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிடிவி பென்ஷன் டேட்டா வெரிஃபிகேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த பிவிடி ப்ராசஸ் வந்து நீங்கள் ஸ்பார்ஸ் பென்ஷன் போர்ட்டல் த்ரூவில் தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ அதை தவிர்த்து நீங்கள் சிஎஸ்சி முறையிலையோ இல்லை வேறு எந்த முறையிலையோ பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அங்கே வந்து அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா அது வேறு, இது வந்து வேறு. நீங்கள் வந்து ஸ்பார்ஸ் போர்ட்டலில் தான் பிடி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸ்பார்ஸ் போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணி அங்கே போய்ட்டு உங்களோட என்ன வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது தான் உங்களோட பென்ஷன் வந்து ஆகும். நம்ம வந்து ஒரு பென்ஷனருக்கு வந்து பிடிவி பண்ண 1 ஹவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட பென்ஷன் வந்து ஆயிடுச்சு. ஆனால் அவங்க வந்து ஏற்கனவே சிஎஸ்சியில் லாகின் பண்ணி, சிஎஸ்சி சேவாவில் லாகின் பண்ணி அவங்களோட பென்ஷன் ஸ்லிப்பு பிபிஓ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் எடுத்தாங்க. ஆனால் ஸ்பார்ஸில் வந்து அவங்க லாகின் பண்ணலை. ஸோ நம்ம எப்போ ஸ்பார்ஸில் லாகின் பண்ணமோ அடுத்த 1 ஹவரில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு என்ன அமௌண்ட்டு பென்ஷன் வந்து என்ன கிரெடிட் ஆகாதுச்சோ அது வந்து அவங்களுக்கு கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்பார்ஸில் ஒரு சில மிஸ்டேக்கெல்லாம் இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனர் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த தவறெல்லாம் நீங்கள் வந்து சரியான முறையில் வந்து சரி பண்ணும்போது உங்களோட பென்ஷன் வந்து கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது நீங்கள் சரியான முறையில் கொடுக்கும்போது மட்டும்தான் ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆன பென்ஷனர் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது கவனிச்சு கொடுங்க நீங்கள் எந்த பிபிஓ நம்பருக்கு எந்த பென்ஷனருக்கு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கறத பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ வந்து பேசியிருக்கோம். 2 வீடியோ வந்து நம்ம மொபைல்லேருந்தே உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயிலாகவே பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்து நீங்கள் வீட்டிலேருந்தே உங்களோட பென்ஷன் டாக்குமெண்ட் வந்து 60% 70% இருந்து நீங்களே வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ பாக்கி இருக்கிற 40% வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மற்றவங்களோட உதவி வந்து தேவைப்படும். ஸோ அந்த 50% பென்ஷன் ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் சால்வ் பண்ணாலே உங்களோட பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூ கிடைச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அதே போல் நம்மளோட சேனல் மூலிமா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், இல்லை சஜஷன் என்ன வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு நம்மளோட சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணிட்டு உங்களோட ப்ராப்ளம் என்னவோ அதுக்கான சஜஷன் வந்து வாங்கிக்கலாம். மற்றபடி நம்ம ஏதாவது அது வேலை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.